3D பிரிண்டர் இல்லாமல் 3D பிரிண்டிங்கில் ஏர்ன் பண்ணுறது எப்படி? டே 3. ஸோ இன்றைக்கி தான் நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த 2 எபிசோட்ஸ்லையும் டே 1 டே 2 ரெண்டுத்துலேயுமே 3D பிரிண்டர்னால் என்ன, அதில் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம், அதோட பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி 3D பிரிண்டிங் அப்படின்னா இப்போ இதில் 2 டைப் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று 3D பிரிண்டர், கம்ப்யூட்டர், ஃபிலமெண்ட் இது இருந்துச்சுன்னா நீங்கள் 3D பிரிண்டிங் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஸோ இப்போ 3D பிரிண்டர் எடுத்துக்கலாம். 3D பிரிண்டர் வந்து அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 25,000-30,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 3D பிரிண்டர் மினிமம் 3D பிரிண்டர் வேணும். ஸோ பெரிய 3D பிரிண்டர் போக போக அதோட பார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுற பார்ட்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், பேசிக் ஒர்க் ஒன்று தான். அடுத்தது கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. அடுத்தது ஃபிலமெண்ட் வந்து நம்ம எது பிரிண்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பப்போ வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 600-500லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து எல்லா ஃபிலமெண்ட்டையும் நம்ம வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரிண்டர் வீணாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிலமெண்ட் அப்படின்னா 800 ருபீஸ். ஸோ இது வந்து இந்த ஃபிலமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 1 kg. 1 kg அப்படின்னா அந்த 1 kg ஃபிலமெண்ட் அதில் இருக்கும். ஸோ அதில் நம்ம வாங்குறப்போ இந்த ரிங்கையும் சேர்க்குறப்போ ஒரு 900 கிராம்ஸில் ஃபிலமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு 3D பிரிண்டர், கம்ப்யூட்டர், ஃபிலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3D பிரிண்டிங் பண்ணி, அதாவது உங்களுக்கு யார் வந்து ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு STL ஃபைலாக கொடுப்பாங்க. ஃபைல் வந்து ஒரு ஃபோனில் கூட அவங்க அனுப்பிவிடுவாங்க, வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி அனுப்பின ஃபைலை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அப்படி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை 3D பிரிண்டருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஃபிலமெண்ட்டோட காஸ்ட்டு ப்ளஸ் கரண்ட்டு, அடுத்தது நான் செய்கிற ஒர்க்கு, எனக்கு சேலரி எல்லாத்தையும் போட்டு இப்போ 1 கிராமுக்கு நான் 3 ருபீஸோ 4 ருபீஸோ நான் வாங்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் பேசிக் வந்து 3 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இப்போ 200 கிராம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 200 கிராம்ஸ் இன்ட்டு 7 ருபீஸ் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 இன்ட்டு 3, ஓகேயா? ஸோ அதுதான் வந்து உங்களோட செலவு. அதுக்கப்புறம் அந்த 7 ருபீஸ்னு போட்டு வாங்கினது, இந்த 4 ருபீஸ் ரிமைனிங் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது என்கிட்ட வந்து 3D பிரிண்டர் என்னால் வாங்க முடியாது, என்கிட்ட லேப்டாப் மட்டும் இருக்குது, என்கிட்ட கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து டிங்கர்கேட் அப்படிங்கிற ஆன்ஷேப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நான் பிரிண்ட்டை எப்படி நான் கொடுத்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த ப்ராஜெக்ட் இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பேம்பு சாஃப்ட்வேர் இது, அதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்லைஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்லைஸ் பண்ணோம்னா அது எவ்வளோ கிராம்ஸோ எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதில் இதில் கிராம்ஸ் காமிக்கும், எவ்வளோ டைம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ எல்லா பிளேட்டையுமே சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எல்லா பிளேட்டையுமே சேர்த்து ஸ்லைஸால்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பிளேட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ இதில் வந்து எல்லா இதையும் சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ கிராம்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது எவ்வளோ
டைம் ஆகும் 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு யார் ப்ராஜெக்ட் தர்றாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க, நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஏர்ன் பண்ண முடியும். ஆன் ஷேப் எனக்கு நல்லா தெரியும், டிங்கர்கேட் எனக்கு நல்லா தெரியும், இல்லை நான் ஆன் ஷேப் டிங்கர்கேட் கற்றுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு 3D பிரிண்டிங் வந்து நாங்கள் டிசைன் பண்ணி தர்றோம் அப்படின்னு நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த கேட் தெரிஞ்சவங்க கூட இதை ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிசைன் பண்ணத்துக்கு உங்களுக்கு காஸ்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கு தனியாக அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இப்போ அவங்களே வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் லோக்கலில் யார் உங்களுக்கு வந்து 3D பிரிண்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் இந்த பிரிண்டிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் யார் உங்களோட கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3D பிரிண்டிங்கோட பேசிக்ஸாக. ஸோ இதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டிங்கர்கேடு, ஆன் ஷேப்பு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு என்ன டிசைன்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது எல்லாமே யூடியூப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறையா கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லை நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோஸை வச்சு நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். வாட்ஸ்அப் 9445712980. தேங்க்யூ.